அமைப்பு சாரா தொழிலாளர்களது குழந்தைகளின் கல்வி கனவை நிறைவேற்றும் வகையில் கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை மத்திய தொழிலாளர் நலத்துறை செயல்படுத்தி வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள தொழிலாளர்களின் நலனை காப்பதற்காகவே பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதில் பீடி சுற்றும் தொழிலாளர்கள், சுரங்க பணியாளர்கள், சினிமா தொழிலாளர்கள் குழந்தைகளின் கல்வி கனவை நனவாக்க கல்வி ஊக்கத்தொகையானது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு அதற்கான விண்ணப்பங்கள் தொழிலாளர் நல இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருப்பதாக தொழிலாளர் நலத்துறையின் சென்னை மண்டல ஆணையர் செபாஸ்டின் தெரிவித்துள்ளார். From Government of India, every year they implement the scheme of National Scholarship Portal. Now this National Scholarship Portal is for the beneficiaries of cinema workers, BD workers and non-coal mine workers. On behalf of Labour Welfare Organization Chennai, I request all the beneficiaries to make use of this scheme. தொழிலாளர் நலத்துறை அலுவலர் சுந்தரராஜன் பேசுகையில், தமிழ்நாட்டில் உள்ள பீடி, சுரங்கம் மற்றும் சினிமா துறையை சார்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் 25,000 ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும், இந்த ஆண்டு 20,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வரும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். இந்த கல்வி உதவித்தொகை 1ஆம் வகுப்பு பயிலும் குழந்தைகள் முதல் தொழில்முறை படிப்பு, அதாவது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிற குழந்தைகள் வரைக்கும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டம் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கிற திட்டம் சார். இது ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட்டு இதுக்காக ஃபண்ட் அலாட் பண்ணி இந்த ஒர்க்கர்ஸ், பிடி ஒர்க்கர்ஸ், சினிமா ஒர்க்கர்ஸ், மைன் ஒர்க்கர்ஸோட குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வருது சார். கல்வி உதவித்தொகையை வழங்கி வரும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். அந்த ஸ்காலர்ஷிப் மூலமா 4 வருஷமும் டைரெக்டாக என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. அந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிடி சுற்றுற பைசா எங்கள் குடும்பத்துக்கு பத்தாததுனால இந்த பிடி ஸ்காலர்ஷிப் மூலமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னதான் அரசு திட்டங்களை செயல்படுத்தினாலும் அதனை அதிகாரிகள் தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அந்த வகையில் சென்னை மண்டலத்தின் மூலம் அதிக அளவு மாணவர்களுக்கு இந்த கல்வி ஊக்கத்தொகை அளிக்க வேண்டும் என்பதற்காக தொழிலாளர் நலத்துறை பாடுபடுவது மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் செய்தியாளர் கௌதம்.